நாளைக்கு என்ன சீன் சார், என்ன டைலாக் சார் சொன்னீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இந்த பையன் எப்படி நிறைய ஏறுவாரா, இந்த போர்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு பவ்யமானு கேட்டுக்கிட்டு அப்படின்னு நினச்சாங்க பண்டரிபாய். 100வது படத்தை உயர்ந்த மனிதன் சிவாஜியை வச்சு எடுக்கும்போது மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து டைலாகை வாசிக்க சொல்லி கேட்டு கையிலேயே வாங்கி பார்க்கல. எப்படா கீழே விழுவான்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறான், நடக்காதடி. பராசக்தி தான் தமிழ் திரையுலகில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள் 2ல் முன்னாடி வந்தது. பராசக்தி வந்த வருஷம், அந்த வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 படங்கள் வந்துச்சு. 35 படங்களுமே பராசக்தியோட வெற்றிக்கு பக்கத்தில் வர முடியல. எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு தடைகள் இருக்கோ அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகரமாக இருக்குங்கிறதுக்கு பராசக்தி பெரிய உதாரணம். அவர் நடை, பார்வை, அந்த பராசக்தி சிலைக்கு பின்னாடி இந்த வெளியில் வந்து அப்போ அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புது நடிகரா அப்படிங்கிறது சந்தேகம் வரும். திரும்புறது அதான் எம்ஜிஆர் அமெரிக்கா போயிட்டு திரும்பி வரும்போது பாராட்டினதை சொன்னார். ஒரு நாடகம் முழுதும் பெண் குரலே ஆக்ரோஷமாக பேசி நடிச்சது சிவாஜி கணேசன் மட்டும்தான். பராசக்தி ஹீரோடா. சிவாஜி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பராசக்தியில் வசனங்கள் கடவுள் நம்பிக்கை எதிரான வசனங்கள் வந்து சிவாஜி வந்து பேசும்போது தயக்கமாக காட்டினாரா? இல்லை, அப்ஜெக்ஷன் எதுவும் சொன்னார்? அவருக்கு வந்து எழுதி கொடுத்தா போதும், அது என்ன கருத்து இருக்கோ அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது, அதை சிறப்பாக பேசிட்டு வந்துடுது. இப்போ இந்த படம் கொடுத்த இந்த வெற்றியுடைய அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஏற்றுக்கிட்டார் சிவாஜி? எப்படி ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியுமா? ரொம்ப அடக்கமாக ஏற்றுக்கிட்டார். இன்னும் பெரிய இது மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்போ தான் வந்து பிஆர் பந்துலு வந்து டிஆர் மாலிங்கந்தோடைய சுகுமார் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியில் மேனேஜராக இருந்தவர் சிவாஜி சந்திக்கிறார். சரி, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குறீங்களா கணேசன்? தாராளமாக பண்ணுறேன். நான் பத்மினி பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு படம் பண்ணி கொடுங்க. என்ன படம் சொல்லுங்க? ஒரு காமெடி பிக்சர் நடிப்பீங்களான்னு கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியில் சந்திரபாபுவோட சேர்ந்து காமெடி பண்ணுறாரு. ஓ, எவ்வளோ பெரிய ஹீரோ! அதில் சந்திரபாபுக்காக இவரே ஆடுவார், டான்ஸ்லாம் ஆடுவார். இவருக்காக சந்திரபாபு பாட்டெலாம் பாடுவார். கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி. யார் டைரக்டர்னு கேட்டிருக்காரு பிஆர் பந்துலிட்ட. நீலகண்டன். எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இவர் தானே குதிரை முகமாக இருக்குன்னு சொன்னவர். அதெல்லாம் காமிச்சிக்கல. அப்படியா நீலகண்டன், நான் தாராளமாக பண்ணிட்டுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியை நடித்தார். அது இதெல்லாம் பராசக்தி பிறகு அவர் கடைசி வரைக்கும் சிவாஜியுடைய அந்த அடக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இப்போ இசைஞானி இருக்கிற மாதிரி தான். அதில் வந்து ஒரு பெரிய தலையை தூக்கிட்டுலாம் இருக்கிறது கிடையாது, யாரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிடையாது. எம்ஜிஆர் மேலே ரொம்ப மரியாதை கடைசி வரைக்கும் வச்சுருந்தார். அவர் இவர் மேலே அப்படி வச்சுருந்தாராங்கிறது ஒரு சந்தேகம்தான். பிரியம் வச்சுருந்தார். எப்போ வச்சுருந்தாருன்னா முதலமைச்சர் ஆனவொன்னு வச்சார். அதுக்கப்புறம் இடையிலலாம் நிறைய ட்ரபிள் தான் இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து பராசக்தி முடிஞ்ச பிறகு மடமடம் போய்கிட்டு மனோகரா கதையை. மனோகரா படம் எப்படி உருவாகுது சார்? அது வந்து ஏற்கனவே பொம்மல் முதல் சம்பந்தம் எழுதிட்டார். நிறைய கம்பெனி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை. இது நாடகத்தை நம்ம மனோகர் கேரளா ஆர்எஸ் மனோகர். ஆமாம், அவர் மனோகர் கேரக்டரில் ஒரு நாடகத்தை நடிச்சிருந்தா தன்னுடைய பேர் மனோகர். அப்படியா? அவர் பேர் வந்து நாராயணன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாராயணன், ஏதோ சங்கர் நாராயணன் பேர். அப்படி தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இது அந்த பராசக்தி தான் தமிழ் திரையுலகில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள் 2ல் முன்னாடி வந்தது. 2வது வந்து வசனம் வந்து புத்தகமாக வெளியிட்டது, அந்த ஸ்கிரிப்டை வந்து புத்தகமாக வெளியிட்டது பராசக்தி. அப்புறம் எல்பி ரெக்கார்டு வசனங்கள் பூரா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைல நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லா கல்யாண வீட்லேயும் பராசக்தி டைலாக் தான் ஓடிட்டுருக்கோம். இதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சிவாஜி வந்ததுனால நிறைய பேர் அடிபட்டு போனாங்க. முக்கியமாக பராசக்தி வந்த வருஷம், அந்த வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 படங்கள் வந்துச்சு. 35 படங்களுமே பராசக்தியோட வெற்றிக்கு பக்கத்தில் வர முடியல. எவ்வளோ நாள் ஓடிச்சு? எந்தெந்த தேட்டர்லாம் அதோட வெற்றியை கொண்டாடினாங்க? எல்லா தேட்டர் தான். மதுரை எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான சென்டருங்க. ஸோ தங்கம் தேட்டர்லேயே 110 நாள் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படின்னா அதனுடைய வெற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே தான் மதுரையில் தான் முதல் சிவாஜி கணேசனுக்கு ஒரு ஆள் வயசான ஆள் இப்போ தான் இறந்தார், ரசிகர் மன்றம் ஆரம்பித்தார். கணேசனுக்கு ரசிகர் மன்றம்னு. ஸோ இது வந்து எல்பி ரெக்கார்ட்லாம் போட்டாங்க பராசக்திக்கு. அந்த 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 பூசாரியாக நடிக்கிறவர் ரொம்ப நெருக்கமானார் சிவாஜிக்கு. அவருடைய கசின் பிரதர் தான் கலைஞானம், ப்ரொடியூசர் கலைஞானம்.
அப்படி அந்த ரஞ்சனி வந்து அதில் தங்கையாக நடிப்பாங்க. அடுத்த படத்தில் வந்து ஹீரோயினாக போட்டிருப்பாங்க சிவாஜிக்கு. அது வந்து எப்படி சாவித்திரியை சிவாஜிக்கு ஜோடியாக பாசமலர் நடித்து வந்த பிறகு பார்க்க முடியலையோ அது மாதிரி அந்த படம் சரியாக போகல. பராசக்தி படம் வெளிவந்ததுக்கு பிறகு கலைஞருக்கு என்ன சம்பளம் கிடைச்சிச்சுன்னு, சிவாஜி அவர்களுக்கு என்ன சம்பளம் கிடைச்சதுன்னு சொல்ல முடியும்? சிவாஜிக்கு கிடச்சது அந்த நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அஞ்சலி தேவி அம்மா 25,000 கொடுத்துட்டாங்க. கலைஞருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டதுங்கிறது விவரங்கள் தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி கார் வாங்கினது கலைஞர் தான். லேண்ட் மாஸ்டர் காரு. என்ன கம்பெனி? லேண்ட் மாஸ்டர் அம்பாசிடருக்கு முன்னாடி அந்த கார் வச்சுருந்தார். கலைஞர் ஒரு ஸ்டுடியோவுக்கு வராரு அப்படின்னா அது ஒரு 6 மாதம் அங்கே உட்காந்து தான் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவார். அப்படிலாம் மாடர்ன் தியேட்டர்ஸில் எழுதும்போது தான் கண்ணதாசனும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது. அதனால் கலைஞர் வந்து ஒரு பவர்ஃபுல் ரைட்டராக இருந்தார். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. பட் ரொம்ப பிரபலமானது வந்து பராசக்தி, அப்புறம் மனோகரா, அதெல்லாம் வந்துச்சு. அது பிறகு கலைஞர் ஒன்று சிவாஜிக்கு எழுதலையே. 25 வருஷம் கழித்து அதுக்கு பிறகு அவர் எழுதினது இருவர் உள்ளம். இருவர் உள்ளமா? சமூக படம். லக்ஷ்மியினுடைய பெண்மணம்ங்கிற நாவலை எல்வி பிரசாத் படமாக எடுத்தார். இப்போ வந்து சிவாஜி அவர்களுக்கு வந்து இந்த வேஷம் பொருந்துமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். இல்லை, ஃபோட்டோஸில் ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மேய்ச்சிட்டா நல்லாயிருக்கு, இந்த டேரக்டர் அனுப்புங்கன்னு அனுப்புகிறாரு. கிருஷ்ணமஞ்சி பார்த்துட்டு நல்லாயிருக்கு, எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பழையபடிக்கு மேய்ச்சிட்டா சொல்கிறாரு, சரி இருக்கட்டும், ஒரு மேக்கப் போட்டு ஒரு ட்ரங்க் கார்டு மாதிரி குடிகார மாதிரி போட்டு அவரை நடிக்க சொல்லுங்கள், போதையில் எப்படி தள்ளாடி போகிறாரு அப்படின்ட்டு. அதை பார்ப்போம். அதை பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, இருந்தாலும் எனக்கு நெருடலாக இருக்குது, கொஞ்சம் யோசிப்போம், நல்லா பாப்புலர் ஆளை எடுப்போம்னு. இப்படி இந்த தடைகள் பூராமே எக்கச்சக்கமாக பராசக்தி வந்துச்சு. அதாவது எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு தடைகள் இருக்கோ அதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகரமாக இருக்குங்கிறதுக்கு பராசக்தி பெரிய உதாரணம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கவர்மெண்ட்டில் ஸ்டே பண்ண சொல்கிறான், பேன் பண்ண சொல்கிறான். அந்த ஸ்டாலின் சீனிவாசன் அன்னைக்கு பயந்துருந்தாருன்னா, ராஜாஜி போடாமல் இருந்திருந்தாருன்னா அந்த படம் என்ன நிலைமைக்கு ஆயிருக்கு. சில பேர் பயப்படுவாங்க தெரியுமா, ஃபைலில் கைது போடுறதுக்கு ஆஃபீஸர்ஸு, நமக்கு என்னத்துக்கு வம்பு அப்படின்னு போடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் போட்டு வந்தது இந்த பராசக்தி. அதில் பாடல்களும் ஓரளவுக்கு பூமாலை பூமாலை நீயே புழுதி மண்மேலே மீனே வந்தேன் தவழ்ந்தாய், இந்த பாட்டெல்லாம் நல்ல ஹிட்டு. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தாலாட்டு பாடுறவங்களுக்கு ஒரு பெரிய. அதே மாதிரி கல்யாணியின் கதாபாத்திரத்துக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிட்டு ஒரு நாடகத்துக்கு 2 பேரும் போவாங்க. அந்த நாடகத்தில் அந்த கல்யாணியுடைய கணவன் ஸ்பீச் கொடுப்பான். கடல் தண்ணீர் ஏன் உப்பானதுன்னா, இங்கே பிழைக்க முடியாமல் வெளிநாடுகளுக்கு பிழைப்பு தேடி போன தமிழர்கள் வடித்த கண்ணீர் தான் கடல் பூரா உப்பாச்சுன்னு அண்ணா சொல்லியிருக்காருன்னு அதில் ஒன்று ஒரு அரசியல் டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. பேரறிஞர் அண்ணா சொன்னது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அங்கங்கே அப்படி அப்படி வச்சுட்டு வந்தாங்க. அதெல்லாம் கலைஞருக்கு தான் பாராட்டு, அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா எழுதுறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க, ஆனால் எழுதுனதே இவர் நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிவாஜி ஒரு சாமி பக்தர் இருந்தாலும் பராசக்தியில் அவர் பயங்கரமாக பேசிட்டார். என் தங்கை 1000 முறை அழைத்தாலாமே அப்பொழுதெல்லாம் உன் தாய் ஏன் வரவில்லை அப்படின்னு கேட்பார்ல, அதெல்லாம் பகுத்தறிவு தானே. பாரதிதாசன் பாட்டு கூட அதில் நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டார் அப்படிங்கிற பாடெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆமாம். அண்ணல் தங்கங்கிறவர் எழுதின பாட்டு தான் காக்கா பாட்டு. ஆக்சுவலாக கலைஞர் நான் இது ஃபில் பண்ணி நான் போட்டுக்கிறேன், என் பேரை போட்டுக்கிறேன் சொன்னோன்னு விட்டார். ஸோ காக்கா பாட்டை வந்து கலைஞர் பேரில் வந்துச்சு. இந்த புதுசாக நடித்த காமாட்சி பாடல்கள்லாம் நிறையா எழுதியிருக்கு, அதில் எழுதியிருப்பார். மொத்தம் 11 பாடல்கள். இசை வந்து சுதர்சன், கேபி காமாட்சி. இசை வந்து சுதர்சன். டைரக்ஷன் கிருஷ்ணமஞ்சுக்கெலாம் ஒன்றுமே ஓடலை. அப்போது பண்டரி பாய் வந்து சிவாஜி அந்த சீன் முடிச்சுட்டு எப்படி கிளம்புறாருங்கிற வேடிக்கை பார்த்துருக்காங்க. பின்னாடி பேட்டி கொடுக்குறாங்க. கையை கட்டி இப்படி நிற்பாரான் கிருஷ்ணமஞ்சி முன்னாடி. நாளைக்கு என்ன சீன் சார், என்ன டைலாக் சார் சொன்னீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. பண்டரி பாய் இந்த பையன் எப்படி கரை ஏறுவாரா, இந்த போர்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு பவ்யமானு கேட்டுக்கிட்டு
அப்படின்னு நினச்சாங்க பண்டரிபாய். கிருஷ்ணபஞ்சி வந்து இதில் சரி நம்மகிட்ட ஒபீடியண்ட்டாக இருக்கான் அப்படின்னு நினச்சது. கிருஷ்ணபஞ்சி 100வது படத்தை உயர்ந்த மனிதன் சிவாஜியை வச்சு எடுக்கும்போது மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து டைலாகை வாசிக்க சொல்லி கேட்டிருக்காரு. கையிலே வாங்கி பார்க்கல ஸ்கிரிப்டு. அவங்க கிருஷ்ணபஞ்சி வாசிச்சிட்டே இருக்காங்க, இவர் கேட்டுகிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் கிருஷ்ணபஞ்சி சொன்னாங்க, இனி எந்த கட்டத்துலேயும் இவரை நாங்கள் தான் அறிமுகப்படுத்தின பராசக்தி, நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி எங்கள்கிட்ட பாடம் கேட்டு போன ஆள் இன்றைக்கி பெரிய டிகிரி படித்த மாதிரி வந்து எங்கள்கிட்ட கண்ணை மூடிட்டு பின்னாடி இருந்து வாசிங்க அப்படின்னு கேட்டு அது பூராத்தையும் பேசுகிறாரு அப்படின்னு பாராட்டினாங்க அவரோட 100வது பட விழாவில். அப்போ தான் அண்ணா கூட சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு வணக்கம். இப்போ நான் அரும்பாக இருக்கும்போதே எனக்கு தெரியும் கணேசன் நிச்சயமாக மனம் வீசும் மலராக மலர்வான் அப்படின்னு அந்த ஸ்பீச்செலாம் அங்கே தான் கொடுத்தாரு. அந்த 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 இதுக்கு போக நம்ம இடையில வந்து திருப்பதிக்கு போக வச்சாங்க. அதெல்லாம் ஒரு 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 அரசியல் சதின்னே சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஆய்வுக்கு எடுத்தாங்களா? மாணவர்கள் ஆய்வுக்கு எடுத்துருக்காங்க? யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக இந்த சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அரசியல் முழுக்க முழுக்க அரசியல். இது யார் போய் ஆய்வுக்கு எடுப்பாங்க? யாரும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பராசக்தி யாருமே ஆய்வுக்கு எடுக்கலை. இந்த படம் வந்து மற்ற வெளி மாநிலங்களில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சொல்ல முடியுமா? இல்லை, மாநிலங்களில் இது தெலுங்குலாம் டப் பண்ணாங்க. அதனால் அங்கே இதே மாதிரி தான் ஓடிச்சு. விட்டா சிவாஜியை பேசியிருப்பார், ஆனால் அவர் அதில் பேசலை, பராசக்தியில் பேசலை. மனோகரோட மட்டும்தான் பேசினார். தெலுங்குலேயும் பேசினார், ஹிந்திலையும் பேசினார். இந்த படத்தோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வர ராவ் ஒரு பேட்டி கொடுத்தாரு. நானும் என்டி ராமராவும் தமிழ்நாட்டில் தங்கியிருந்து சென்னையில் தங்கியிருந்து கிடைக்கக்கூடிய படங்கள்லாம் நடிச்சிக்கிட்டு இருந்தோம். 52 ஒரு சுனாமி வந்து தாக்குச்சு தமிழ் திரையுலக. அது பிறகு நாங்கள் 2 பேரும் முடிவெடுத்தோம், இனி நம்ம தமிழ்நாட்டில் தங்கி இருக்கிறத காட்டிலும் நம்ம மாநிலத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு வேகமாக பெட்டி படுக்கையில் எடுத்து நாங்கள் திரும்பிட்டோம் அப்படின்னு நாகேஸ்வர ராவ் ஓப்பனாக சில வருடங்களுக்கு முன்னால். அப்படியா? ஆமாம் பராசக்திலாம் வந்து சிவாஜிலாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி அவர் 2 பேரும் க்ளோஸ் ஆன பிறகு இந்த 52 நிலவரத்தை சொன்னார். ஒரு சுனாமி மாதிரி வந்து அடித்தாங்க. வி.கே. ராமசாமி என்ன சொன்னார், நான் 1000 நாடகங்கள் இதெல்லாம் சினிமா நடிச்சிருக்கேன், சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நடிகரை நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் சந்திக்கவே இல்லை. சூரியன் மாதிரி மின்னிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு வட்டம் தக்குன்னு ஒவ்வொரு காட்சி அவர்கிட்ட முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்னு வி.கே. ராமசாமி. இந்த மாதிரி நடிகர்கள் சொன்னதெல்லாம், பிற நடிகர்கள் அவரை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஒரு மின்னலை போல் தன்னுடைய முகபாவத்தை உடனடியாக மாற்றக்கூடிய திறன் சிவாஜிக்கு உண்டுன்னு சொல்லி பானுமதி சொல்லியிருக்காங்க. எம்என் நம்பியார் வந்து சிவாஜி ஓவர் ஆக்ட் பண்ணுறான்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவர் டைலாக்கே பேசாமல் ஒன்றுமே அமைதியாக நின்று பிரம்மாவாக நடிக்க தெரியக்கூடிய ஆற்றல் சிவாஜிக்கு இருக்குது, அவருக்கு இருக்குது அப்படின்லாம் எம்என் நம்பியார் சொன்னார். அப்புறம் டிஆர் ராமச்சந்திரன். இந்த டிஆர் ராமச்சந்திரன் விஷயம் பார்த்திங்கன்னா அவர் அப்போ ஹீரோ. ஏவி மையப்ப செட்டியார் எடுத்த படத்தில் வைஜந்தி மாலா ஜோடி. எம்ஆர் ராதா கூட்டிகிட்டு போகிறார். அப்போ பிரகதி ஸ்டுடியோன்னு மயிலாப்பூரில் ஏவி மையப்ப செட்டியார் அப்போ ஏவிஎம் ஆரம்பிக்கல, ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்துருக்காரு. அங்கே போய் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காரு டிஆர் ராமச்சந்திரனை. சிவாஜி அப்படியே சினிமா நடிக்கிறான்னு சொல்லிட்டு பக்தியாக நின்று பார்த்துருக்காரு. அந்த டிஆர் ராமச்சந்திரன்லாம் தன்னுடைய ஹீரோ அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு காமெடின்னு ஆகிட்டார். காரணம் சிவாஜி தான். சிவாஜி விட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் நீங்கள் ஹீரோவாக இருந்தீங்கன்னா? அதே மாதிரி பாலையா ஹீரோவாக இருந்து வில்லனாக இருந்து அதுக்கு பிறகு காமெடின்னு செட்டில் ஆகிட்டார். இப்போ தங்கவேலு, கேஏ தங்கவேலு பானுமதி கூட ஹீரோவாக நடித்தார் ரம்பையின் காதலில். ஆனால் அவர் வந்து கிராஜுவலாக தன்னை வந்து ஒரு பெரிய காமெடியனாக ஆக்கிக்கிட்டு செட்டில் ஆகிட்டார். அதனால் இந்த ஒரு புயல் அடித்தா அந்த பகுதியில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்துமோ அது மாதிரி தமிழ் திரையுலகில் சிவாஜி கணேசனுடைய வருகை இருக்குல்ல, முக்கியமாக பராசக்தியோட வருகை வந்து பல பேரை இதை டாப் சீட்ரி ஆகிடுச்சு, தூக்கி போட்டுருச்சு. ஆனால் இவரோட வருகையினால் சினிமாவில் ஏற்பட்ட தாக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. சில பேர் தங்களுடைய காரியத்தை மட்டும் பார்த்துட்டு போய்க்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணுறவங்க இருந்தாங்க. சிவாஜி எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். மற்றவங்க நடிக்கும்போது கூட உட்காந்து அமைதியாக உட்காந்து அவங்க நடிக்கிறதே பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி அந்த சீனில் வந்து சரியாக அவங்க எக்ஸ்ப்ரெஷன் அந்த இடத்துல வரலைன்னா போய் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறபடி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டு சொல்லுவார். அவர் டைரக்டர் வந்து கட் சொல்லி சொன்ன பிறகு தான் வெளியிலே வருவார்
சிகரெட் குடிக்கிறதுக்கு எல்லாம். இப்படியே அடிக்கடி வெளியிலேயே வர்றோம்னு சொல்லிட்டு தான் அவர் சிகரெட் குடிக்கிறத எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி அதை பழக்கமாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அது வித்தியாசமே பார்க்க முடியாது. ஓ எந்த கேரக்டர் இருந்தாலும் சிகரெட் குடிச்சிட்டே நிற்பார். அது இந்த கேரக்டர் சிகரெட் குடிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கவே தோணாது. இந்த புதிய பறவையில் அவர் சிகரெட் குடிக்கிற ஸ்டைலே ஒரு பெரிய ஸ்டைலாக ஆயிடுச்சுல்ல. அவர் நடை பராசக்தியிலே பிரமாதமான நடையெல்லாம் காமிச்சிட்டார். ஆமாம், அந்த பார்வை, நிற்கிறது, திரும்புறது, அந்த பராசக்தி சிலைக்கு பின்னாடி இந்த வெளியில் வந்து கல்யாணியன் தங்க இடம் சொல்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல இந்த மேக்கப் போட்டிருப்பாங்க, நெருப்பு பக்கத்தில் நிற்கும்போது நெஞ்சு பக்கம்லாம் ஒரு வேர்க்கிற மாதிரி ஒரு இது தட்டும்ல, அந்த மாதிரி ஒரு மேக்கப். அப்போ அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புது நடிகரா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு படம்லாம் இருக்குது, பராசக்தி படங்கள்லாம். இதில் ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த பெரிய தாக்குதலுக்கும் பேர், அதாவது இப்போ சுனாமி மாதிரி வந்து தாக்குதுன்னு சொல்கிற அந்த அளவுக்கு இந்த இடைவெளி வந்து மனோகராவுக்கும் இந்த படத்துக்கும் என்ன மாதிரியான இடைவெளி வந்தது? அதுக்குள்ளே எப்படி அவருடைய பொசிஷன் மாறி இருந்தது? பொசிஷன் மாடல தொடர்ந்து அவருக்கு படம் புக் ஆகிட்டே ஆரம்பிச்சிருச்சு. அது 54 வந்து 10 படம் புக் ஆச்சு. 54க்கு பிறகு அவர் 75 வரைக்கும் ஆவரேஜாக 9 to 10 மூவிஸ் சிவாஜி நடித்தார். அதனால தான் 280. மனோகரா எத்தனாவது படம்? 54ல் எத்தனாவது படம் நீங்கள் ஆகும்னா அவர் 7, 8வது படமாக இருக்கும். அதே வருஷம் தான் கூண்டுக்குழி வந்தது. எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடித்தது. அதே வருஷம் தான் அந்த நாள் வந்தது. ஓ அதே வருஷம்தான் அவன் கேஆர் ராமசாமி ஹீரோ. இவர் போய் சிவாஜி போய், அண்ணே நம்ம 2 பேரும் துளி விஷயம்ங்கிற அந்த கதையில் நீங்கள் ஹீரோவாக இருங்க, நான் உங்களுக்கு வில்லனாக நடிக்கிறேன். என்ன தம்பி உனக்கு மனோகரம் பராசக்தியெல்லாம் பயங்கரமாக போயிருக்கு, நீ வந்து வில்லனாக நடிக்கிறேன்னு? இல்லைண்ணே நம்ம ஒரு நடித்து பார்ப்போமே, நீங்கள் நடிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா கேஆர் ராமசாமி நல்ல டைலாக் பேசியிருப்பார். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சிவாஜி மேல் நோக்கி வந்துடுவார். அப்படி இதெல்லாம் 54 நடந்துச்சு. மலைக்கல்லன் எம்ஜிஆருக்கு 54 தான் வந்துச்சு. மனோகராவை எப்படி தயாரானது கொஞ்சம் சொல்லுங்களேன். மனோகரா வந்து ஏற்கனவே நாடகம் எல்லோரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பம்மல் சம்பந்தம் இல்லையாரே நிறைய நடிச்சிட்டு இருந்தார். இந்த மனோகரன் கேரக்டர் மாத்திரம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் எப்படியா நம்ம நடிக்கணும் அப்படின்னு நடிச்சிங்க. காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி நடிச்சிருக்காரு, மனோகராவை நடிச்சிருக்காரு. அப்படின்னா பார்த்துக்கிடுங்க எப்படி இருக்கு பாருங்க, நானும் அந்த வேஷம் போடுறேன் அப்படின்னு நடிச்சிருக்காரு. இவர் பம்மல் சம்பந்தம் இல்லையார் வந்து அந்த கோர்ட்டு சீன் இருக்குல்ல மனோகரில், அந்த சீனை மையப்படுத்தி தான் பெரிய நாடகத்தை உருவாக்குனேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் நடித்தார். 35லேயும் 36லேயும் அவரே மனோகரா படத்தை தயாரித்து தான் மனோகரா நடித்தார். ஓஹோ பொம்மல் சம்பந்தம் இல்லையார் படம் அவுட்டு. மனோகரான டி.கே. சண்முகம் நடிச்சிருக்காரு. சிவாஜி மட்டும்தான் மனோகரா பட நாடகத்தில் வரக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களையும் நடித்து பழக்கம் ஏற்படுத்து. ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு வேறு கேரக்டர், வேறு அதே நாடகத்தில் நடிச்சிருக்கு. அதான் எம்ஜிஆர் அமெரிக்கா போயிட்டு திரும்பி வரும்போது பாராட்டினதை சொன்னார். மனோகராவுடைய அம்மா பத்மாவதி கேரக்டரில் ஒரு நாடகம் முழுதும் பெண் குரலே ஆக்ரோஷமாக பேசி நடித்தது சிவாஜி கணேசன் மட்டும்தான். இது எப்படி சாத்தியப்படும்? சாத்தியப்படாத. டி.கே. சண்முகம் ஒரு நாள் பார்க்க வந்திருக்கார் கேஆர் ராமசாமி பார்க்க. 2 பேரும் ஒரு ட்ரூப்பில் இருந்தவங்க தான். கேஆர் ராமசாமி அவங்களோட வந்தவர் ஒரு சீன் பார்த்துட்டு போமேன்னு உட்காந்துருக்காரு. பத்மாவதி கேரக்டர் வர்ற சீன் பார்த்துருக்காரு. இன்னும் நாடகம் முடிஞ்சோன்னா கேஆர் ராமசாமிகிட்ட இந்த பத்மாவதியை நடித்த அந்த அம்மாவை கொஞ்சம் கூப்பிட்டு எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்க ராமசாமிட்டு. கூட்டிகிட்டு வாங்கன்னு இவர் வந்து கும்பிட்டுருக்காரு சிவாஜி. நான் இவரை சொல்ல, அந்த பத்மாவதியை நடித்தேன், இவர் தான் பத்மாவதி நடித்தார். அவங்க டி.கே. சண்முகம் மைக்கு பிடிச்சி, எனக்கு 40 வருட காலம் நாடக அனுபவத்தில் இந்த பத்மாவதி வேஷம் போட்ட இந்த ரியல் பெண்மணியே யாருமே கிடையாது, இந்த மாதிரி நடிச்சிருக்காரு அப்படியே கேஆர் ராமசாமி ரகசியமாக கூப்பிட்டு, எங்கே போனாலும் சிவாஜியை மட்டும் விட்டுறாத, உன் கூடவே வச்சுக்கணும். அதனால தான் அண்ணாட்ட போய் ஒப்படைச்சார். அப்படிப்பட்ட ஒரு இரவுல கூட படத்தில் நடித்தார். நாடகத்தில் நடித்தா நினைக்கிறேன், இல்லை படத்தில் நடித்தார். கல்கி பாராட்டி பேசினார். பெண் வேடத்தில் வந்தார், அது யாருன்னா அது இந்த விசி கணேசன் தான் அப்படின்னு கல்கி எழுதியிருந்தார். ஸோ இந்த மனோகரா வந்து தயாராகுது, படம் தயார் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாரை மனோகரனா போடணும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. கேஆர் ராமசாமி தான் போடணும் அப்படின்னு நினச்சி முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அதுக்குள்ளே பெருமாள் முதலியார்ட்ட கேட்குறாரு, அண்ணா பராசக்தி எப்படி போயிட்டுருக்குன்னு. பிரமாதமாக போயிட்டுருக்கு, டைலாக்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு, படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரும் அப்படின்னு அண்ணா கிட்ட பெருமாள் முதலியார் சொல்லியிருக்காரு. உடனே இந்த மனோகர ப்ரொடியூசரை கூப்பிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்,
பராசக்தி வரட்டும், வந்தோடனே மனோகரா யார் நடி யாரை போடுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் வெயிட் பண்ணி விவரம் போட்டாங்க. மனோகராவும் பெரிய நம்ம நிறையா பேச வேண்டிய சப்ஜெக்டு. இப்போ அதுவும் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் தான். சிவாஜி முத ஒரு இந்த ராஜா குடும்பத்து கதையில் நடித்தது மனோகரோட தான். மனோரா தான் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு. அதனால் பலபடிக்கு மேக்கப் டெஸ்ட் போட்டாங்க. ஓ, பராசக்தியிலே மேக்கப் டெஸ்ட்டு போட்டு நடித்த சிவாஜி கணேசனுக்கு செகண்ட் டைம் இந்த மாதிரி ராஜா உடையெல்லாம் போட்டு எடுத்தது மனோகரா படத்துக்காக. மனோகரா படம் வந்து ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மூணுலேயும் எடுத்தாங்க. அதில் தான் தெலுங்குலேயும் இவரே பேசினார் சிவாஜி. நம்ம அந்த மனோகரா பற்றி கொஞ்சம் ஹிந்தியில் யார் பண்ணது? டப்பண்ணங்க. டப்பண்ணா, ஓகே ஓகே. சிவாஜி தான் வந்தார் அதுலேயும் டப்பண்ணங்க. சிவாஜியுடைய நடிப்பாற்றல் இதெல்லாம் பாம்பேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு அமரதீபம் வந்தப்போ. ஏன்னா அமர்தீப்னு சிவாஜி சொந்தமாக சிவாஜி கம்பெனியே தேவானந்த போட்டு எடுக்கும்போது தான் பம்பாயில் எல்லோரும் யார் சிவாஜி கணேசன் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தாங்க. தேவானந்தம் எல்லாத்துலேயும் பழக ஆரம்பித்தார். அப்போ தான் லதா மங்கேஷ்கர் சிவாஜி ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம், சொந்த தங்கச்சி மாதிரி பழக ஆரம்பித்ததுலாம் அப்புறம் தான். பம்பாய் முழுதுமே பயங்கர பரவாயில்ல. வீரவண்டை கட்டும் நாடகம்லாம் பம்பாயில் அப்படி நடந்துச்சு. எந்த இடத்துலையும் இவர் வந்து தன்னை வந்து நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நினச்சது கிடையாது. இந்த வீரவண்டை கட்டும் நாடகம் பார்த்துட்டு ராஜ்கபூர் என்ன பேசினார்னா, நானும் எங்கள் அப்பாவும் தான் அந்த இந்தியாவிலேயே நாடகத்தில் கொடி கட்டி பறந்துருக்கோம் அப்படின்னு நினச்சோம். எங்களுடைய எண்ணத்தை தவிடுபடி ஆக்கிட்டார் கணேசன், இவர்கிட்ட நாங்கள் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுனது ராஜ்கபூர். அந்த வீரவண்டை கட்டபொம்மன் ஸ்டேஜில் வந்து நேராக பிருத்திவிராஜ் கபூர் காலில் விழுகிறதுக்காண்டி சிவாஜி விறுவிறுன்னு நடந்து வந்திருக்காரு. அவர் வந்து சேர்றதுக்குள்ளே பிருத்திவிராஜ் கபூர் சிவாஜி காலில் விழுந்துட்டார். நான் தாண்டா அவங்க காலில் விழுங்க. ஹிந்தி நல்லா பேசுவார் சிவாஜி. அப்படியா? ஆமாம். யார் எந்த ஸ்டேட்லேருந்து வர்றாங்களோ அவங்கள்ட்ட அந்த மொழியில் தான் பேசுவார். அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போல்ட்னஸ் வேணும், அந்த மொழியில் தப்பும் தவறமாக பேசிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கரெக்ட் பண்ண முடியும். அப்படி தான் பேசுவார். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.